ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மணிஷ் கிச்சன். மணிஷ் கிச்சனில் இன்றைக்கி வாழைத்தண்டு வச்சு ஒரு சட்னி துவையல் எப்படி செய்யணும் பார்க்குறோம். வாழைத்தண்டு இந்த மாதிரி இவ்வளோ சைஸ் வாழைத்தண்டு 4 பேர் சாப்பிட்றது. இந்த தண்டு எடுத்து தோலை சீவிட்டு நல்ல மெலிசாக மோரில் கட் பண்ணி போட்டு வச்சு கற்காமல் இருக்கிறது. 4 காரமான மிளகாய், 4 காஷ்மீரி சில்லி 3, 1 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை, 2 மீடியம் சைஸ் தக்காளி, கருவேப்பிலை, சட்னி அரைக்க தேவையான உப்பு, கொஞ்சமாக 1 ட்ராப் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். வாழைத்தண்டு எல்லாம் தேங்காய் எண்ணெயில் வச்சா நல்லாயிருக்கும். மிளகாய் கருகாமல் இருக்கணும். மிளகாய் வறுத்து வச்சு மிளகாய் எடுத்துகிட்டு உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு நல்லா செவக்க வறுக்கணும். உளுந்தம்பருப்பும் கடலைப்பருப்பும் நல்லா சிவப்பாக வறுத்தாச்சு கருகாமல். அதை எடுத்துட்டு பண்ணி வச்சுருக்க வாழைத்தண்டை போட்டு மீடியம் சைஸ் தக்காளி 2, வாழைத்தண்டும் தக்காளியும் நல்லா வேகணும், நல்லா வதக்கணும். ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை வச்சுருக்கோம். கருவேப்பிலையை அதில் போட்டு வைக்கணும். கொஞ்சமாக எண்ணெய் சொட்டு எண்ணெய் விட்டு நல்லா 5 நிமிஷம் நல்லா வதக்கி வச்சு வாழைத்தண்டு நல்லா வதங்கிட்டு ஒரு 4 பல் பூண்டு, ஒரு கொட்டை புளி, சின்ன கண்டு புளியை போட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து முதல்ல வறுத்து வச்சுருக்க மிளகாய் வத்தல், கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, உப்பு போட்டு பவுடராக திரிக்கணும். வச்சு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு வேர்க்கடலை, நான் வறுத்த வேர்க்கடலை போடுவேன். வறுத்த வேர்க்கடலை போடுவேன். மிளகாத்தூள், வேர்க்கடலை, உப்பு, கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு போட்டு மிக்சியில் போட்டு ஒரு சுற்றி வச்சு வதக்கி வச்சுருக்க வாழைத்தண்டு ஆற விட்டு மிக்ஸி ஜாரில் போடுவோம். வாழைத்தண்டு, 4 பல் பூண்டு, கருவேப்பிலை, ஒரு சின்ன துண்டு புளி இவ்வளோ வதக்கி வச்சுருக்க இதை போடுவோம். தண்ணி முதல்ல ஊற்ற வேண்டாம், அரைச்சி பார்த்துட்டு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். மிளகாத்தூள் மண்ணில் பவுட்ரு ஆக்கிட்டு வாழைத்தண்டை போட்டு புளி, பூண்டு, கருவேப்பிலையெல்லாம் போட்டு நான் மிக்ஸி ஜாரில் தண்ணியும் ஊற்றலை. தண்ணியும் ஊற்றாமல் அரைச்சி வச்சுட்டு உங்களுக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த துவையல் மாதிரி சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம். தோசை மேலே தடவி சாப்பிட்லாம்.
வெயிட் லாஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உடம்புல யூரினில் கல் இருந்தால் கரைஞ்சிரும். நீங்கள் இதை மாதிரி நல்ல ஹெல்த்தியான ஆரோக்கியமான வாழைத்தண்டு சட்னி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மணிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். நான் கொஞ்சம் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெயில் கடுகு தளிச்சு வச்சுருக்கேன். தேவையான கடுகு தளிச்சுக்கலாம்.